Hello friends, வணக்கம் and welcome back to Critics Morning. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா கராத்தே கிட்ஸ் லெஜெண்ட் 2025ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஹாலிவுட் மூவி. ஜாக்கி ஜானுக்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு சிம்பிளான மூவி தான். 2010ல ரிலீஸ் ஆன கராத்தே கிட்ட தான் திரும்ப இங்க ரீபூட் பண்ணி எடுத்து வச்ச ஒரு வெர்ஷன்ல இவங்க பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குட்டி பையன் நம்ம ஜாக்கி ஜான்கிட்ட கும்ஃபு கத்துக்கிட்டு இருக்கான். ஃபேமிலியில நடந்த ஒரு மிகப்பெரிய துயரத்துக்கு அப்புறமேட்டு நியூயார்க்கு ஷிஃப்ட் ஆகி வரான். அங்க ஒரு பொண்ணை பார்த்து பேசி பிடிச்சி போய் டேட் பண்ணலான்னு சுத்தம் போது எக்ஸ் சாம்பியன் அண்ட் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா அந்த பையன் வந்து நம்ம கதையோட ஹீரோவை வம்பிலுக்க கேர்ள் ஃப்ரெண்டுக்காக நம்ம கதையோட ஹீரோ காசு வேணும்னு ஆசைப்பட்டு ஒரு டோர்னமெண்ட்ல கலந்துக்கிறாரு. அதுக்கு ட்ரெயின் பண்றதுக்காக ஜாக்கி ஜான் அவரோட இன்னொரு மாஸ்டர்னு சொல்லி 2 பேரும் கை கோர்த்து ஒரு வாரத்துல நம்ம கதையோட குட்டி பையனுக்கு கராத்தேவும் கும்ஃபுவும் கத்து கொடுத்து எப்படி அந்த மேட்ச்ல ஜெயிக்க வச்சாங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கராத்தே கிட்ஸ் மூவியா தான் இதை பிரசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. படத்துல நோட்டபிளான ஹைலைட்டான ஒரே ஒரு சீன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த டிராகன் கிக்கு மட்டும்தான். அதுக்காக படம் பார்க்குற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்து பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபேமிலி அண்ட் கிட்ஸ் வீக்கெண்ட்ல பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல ஹாலிவுட் மூவி. சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாத்தையும் ரீக்ரியேட் பண்ணி கலெக்ட் பண்ற மாதிரி ஜாக்கி ஜான் இந்த படத்துல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அவருக்கு ஸ்கிரீன் பேஸ் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அந்த கேரக்டரை பெர்ஃபெக்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிறது இந்த படம் பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸ்டோரியில அந்த அளவுக்கு பெருசா கண்டென்ட் எஃபெக்டிவா இல்லாம போயிடுச்சு. சிம்பிளான ரொட்டீனான ஆல்ரெடி பார்த்த பழக்கப்பட்ட டெம்ப்ளேட்டட் டிராமா தான். எதுவுமே புதுசா ஃப்ரெஷ்ஷா இல்லாம போயிடுச்சு. ஸ்கிரீன் பே பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. படமே 1.5 மணி நேரத்துக்குள்ளதான் இருந்துச்சு. கும்ஃபு, கராத்தே, பாக்ஸிங்னு சொல்லி எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸுமே உள்ள கொண்டாந்து ஒரு கேரக்டர் வச்சு டைலாக் பேசி அவங்களோட உணர்ச்சிகள் மூலியமா அந்த கலைகளை வச்சு அவங்க வாழ்க்கையில எப்படி ஜெயிக்கிறாங்கிறத தாண்டி அவங்க எப்படி ஒரு நல்ல மனுஷனா மாறுறாங்கிறத அழகா மெசேஜ் ஃபுல்லா சொல்லி இருந்தது. நீட்டா இருந்துச்சு. டெக்னிக்கலா ஓகேஷான ஒரு படம் தான் இது. படத்துல நிறைய எமோஷனல் டிராமா சீக்வன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் காமெடி பெருசா இல்லையோன்னு கண்டிப்பா இந்த படம் பார்க்கும்போது உங்களால ஃபீல் பண்ண முடியும். படத்துல டிராமா கரெக்டா செட் ஆயிருந்தாலும் எந்த ஒரு இடத்துலயுமே ஆடியன்ஸ்க்கு டென்ஷன் பில்டிங் இல்ல. 2-3 சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் உள்ள இருக்கு. கண்டிப்பா ஒரு கேமியோ அண்ட் அந்த டிராகன் கிக்க பார்த்து உங்களால இம்ப்ரெஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி 40 வருஷமா இதே பிரான்சைஸ் பேர்ல 6 படம் எடுத்து சம்பவம் பண்ணிருக்காங்க போது அடுத்தடுத்த சீன்ஸை ப்ரெடிக்ட் பண்ண முடியலன்னா இந்த படத்தை பாக்குறதே வேஸ்ட்னு தாங்க சொல்லுவேன். ஸோ ஓவராலா ஜாக்கி ஜானுக்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஹாலிவுட் தமிழ் டப்டு மூவி. ஜாக்கி ஜான் ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா ஜாக்கின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்துல ஏகப்பட்ட ஃப்ளாஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணலங்கிறதுனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஜாக்கி ஜானே மிஸ் பண்ற அளவுக்கு தான் ஜாக்கி ஜானை ப்ராப்பரா இந்த படத்துல யூஸ் பண்ணாம விட்டுட்டாங்க. இந்த கராத்தே கிட் தி லெஜெண்ட்ஸ் மூவி நீங்க ஆல்ரெடி பாத்துட்டீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you on, love you all.